திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள் GJM இருதயராஜ் அம்பாசமுத்திரம், திருமதி கே. பிலோமி ராஜ்குமாரி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவை இன்று பெருமகிழ்வோடு புனித யோசேப்பு அன்னை மரியாளின் கணவர் என்கிற விழாவை கொண்டாடுகிறது. தவக்காலத்தின் மரபுகளை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு தூய யோசேப்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிற விதத்தில் திருக்குடும்பத்தின் தலைவராக இருந்து கடவுளுடைய திட்டத்தில் அவர் ஆற்றிய மாபெரும் பங்களிப்பிற்காக இந்த விழாவை திரு அவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. யோசேப் என்கிற பெயரை தாங்கி இருக்கின்ற அனைத்து உறவுகளுக்காகவும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், அவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். இந்த தெய்வீக பலியை கொண்டாட நம்மையே தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றம் குறைகள், குறிப்பாக நம்முடைய குடும்பங்களை புறக்கணித்த நேரங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மீதான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலகரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே
நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையாலும் அது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 4 முதல் 5a, அதிகாரம் 12, 14a முதல் 16 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோயில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் நான் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல உறுதியானது. பல்லவி. அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினாலும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 13, 16, 17, 18 மற்றும் 22. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிவினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கைக்கு வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்வருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினாலும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 16, 18 முதல் 21 மற்றும் 24 முடிய. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபையினுடைய வரலாற்றில் கடந்த 2000 ஆண்டுகளாக உருவாகி இருக்கின்ற புனிதர்களில் எனக்கு அதிகம் பிடித்தமானவர் புனித சூசேப்பர், புனித யோசேப். காரணம், ஒருவேளை இவர் மட்டும் கடவுளோடு ஒத்துழைத்திருக்கவில்லை என்றால் மீட்பு இந்த உலகிற்கு சாத்தியமாகி இருக்காது. இந்த 3 பேர்ல யாரு உண்மையிலேயே அதிகம் தியாகம் செய்தது அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிந்ததெல்லாம் புனித சூசேப்பரா அல்லது அன்னை மரியாவா அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா, அது ஒரு பெரிய டிபேட். ஆனாலும் இந்த யோசேப்பு தான் கடவுள் வடிவமைத்து வைத்திருந்த அந்த ஒரு மாபெரும் திட்டத்திற்கு உறுதுணையாக இருந்து அந்த திட்டம் இம்மண்ணில் அரங்கேறுவதற்கு காரணமாக இருந்தவர். ஏனென்றால் இவர்களுக்கு மணமொப்பந்தம் ஆகியிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் அன்னை மரியாவிற்கு அந்த செய்தி வருகிறது. ஏனென்றால் அவர் தகுந்த துணையாளரை இப்போது தேடி கண்டுபிடித்து விட்டார் என்பதை கடவுள் அறிந்து கொண்ட பொழுது அவருக்கு செய்தி வருகிறது, நீர் இறைவனை பெற்றெடுக்கப் போகிறீர் என்று. அன்னைக்கு ஒரே குழப்பம். இருந்தாலும் ஆண்டவருடைய திருவுள்ளம் எதுவோ அது என் வாழ்நாளில் நிறைவேறட்டும் என்று சொல்லுகிறார். ஆக அந்த திருக்குடும்பம் உருவாவதற்கு மிக அடிப்படையான காரணமாக இருந்தவர் தூய சூசேப்பர். அவருடைய வாழ்க்கையில் அவர் கடைப்பிடித்த அத்தனை மதிப்பீடுகளையும் அவருடைய குடும்பம் அப்படியே பின்பற்றியது. ஆண்டவர் இயேசு கல்வாரியில் தொங்குகிற வரையிலும் அதையே தான் செய்வதை பார்க்கிறோம். அவரை பற்றி விவிலியம் அதிகமாக சொல்லவே இல்லை. இந்த நிகழ்வுகளுக்கு முன்னால் அவர் எங்கே இருந்தார்ன்னு தெரியாது. நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிற பொழுதே அவருடைய வரலாறு காணாமல் போகிறது, அவர் எங்கே இருந்தார் என்று தெரியாது. ஆனால் மீட்பு திட்டத்தில் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருந்த அந்த கேப், அந்த ஒரு இடைவெளியை ஒரு மனிதர் நிரப்பினார் என்றால் அதுதான் தூய யோசேப். இன்றைக்கு மிக அழகான வாழ்த்து வருகிறது பாருங்கள். அவர் கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே என்று அழைக்கிறார். இந்த தாவீதின் வழியாகத்தான் மீட்பு நிறைவேற வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். ஆகவே தாவீதின் மகன் என்று நாம் ஆண்டவரைத்தான் சொல்லுவோம்.
அந்த புதுமைக்காக கூடியிருந்தால் கூட தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள். ஆனால் அந்த தாவீது மகன் என்கிற அந்த வரிசையை கரெக்டா லிங்க் பண்ணி விட்டவர் நம்முடைய விழா நாயகர் தூய யோசேப். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ரெண்டு விஷயம்தான். உங்களுக்கு நிறைய விஷயம் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு பிடித்த விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட், அவர் மிக மென்மையானவர், ஆனால் மிக வலிமையானவர். ரெண்டும் கேட்கறதுக்கு கான்ட்ராடிக்ஷன் போல இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. ஏனென்றால் மிக மிக மென்மையானவர். அவருக்கு மிக he had a very tender heart. தன்னுடைய மனைவியை முதலில் மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். ஆனால் கடவுளுடைய தூதர் அவருக்கு சொன்னதை கேட்டவுடனேயே இதயத்தில் இரக்கம் மேலோங்கியவராக, அதற்கு பிறகு அவருடைய வாழ்நாளில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லாம் துயரம்தான். குழந்தையை கொல்ல தேடுகிறான். அதை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போம் என்று சொல்லி மீண்டும் நாசரேத்தில் மறைந்த வாழ்க்கை வாழுவது வரையிலும் கடினமான துன்ப பயணம் அது. ஆனால் அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அந்த கேரிங், என்னிடத்தில் அன்னையையும் குழந்தையையும் ஆண்டவர் ஒப்படைத்து விட்டார், இது நான் தான் பார்த்துக்கணும். அந்த கேரிங், அதான் அந்த டெண்டர்னஸ். ஆனால் மிக வலிமையானவர். இந்த சமூகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் வரட்டும், நான் அதை வலிமையோடு ஏற்றுக்கொள்ளேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை மத்தேயு நற்செய்தியாளர் பயன்படுத்துகிறார். பாருங்கள், யோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்த ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார், மனைவியையும் குழந்தையையும் ஏற்றுக்கொண்டார். அப்புறம் அந்த கேரிங், இது அவருடைய இயல்பான பண்பு. இது மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா எந்த குடும்பத்திலையும் பிரச்சனை வராது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் அந்த ஒரு குடும்ப தலைவரை நம்பித்தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எப்பா, இதுதான் உன் மனைவி, இதான் உன் பிள்ளைங்க, இதான் உன் உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சரியா அந்த பொறுப்பை சூசேப்பரை போல செய்துட்டா போதும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அவர் சூசேப்பரா இருக்கணும்னா பிரச்சனை என்னன்னா, அவருடைய மனைவியும் அன்னை மரியாள் மாதிரி கொஞ்சமாவது இருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க குழந்தைங்களும் குழந்தை இயேசுவை கொண்டிருந்த அந்த மனநிலையை, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் முதிர்ந்து வந்தார்ன்னு சொல்வதை அவர்களும் கொண்டிருக்கணும். இருந்தா கண்டிப்பாக அது திருக்குடும்பம். ஆனால் தலைவருடைய பொறுப்பு மிக பெரியது என்பதை, he always needed tender heart அப்படிங்கிறத இந்த விழா நமக்கு நினைப்பூட்டுகிறது. இரண்டாவதாக அவரிடத்துல பர்சனலா பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பொழுதும் இந்த கடவுளுடைய திட்டமே இந்த மண்ணில் நிறைவேறுவதற்கு தான் காரணமாக இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது கூட தன்னையே தாழ்த்தி எப்பொழுதும் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் பேக்டோர்ல பின்னாடியே இருந்துட்டு இருப்பார். நான் தான் செய்தேங்கிறதான் நம்முடைய வாயிலிருந்து வருகிற மிக மோசமான வார்த்தைகள். நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றதுதான் சாத்தானுடைய வேலை. ஆனால் அவர் ஒரு பொழுது மிக அமைதியாக தன்னை பின்னுக்கு இருத்தி 3 நாட்கள் ஆலயத்தில் குழந்தையை தொலைத்து விட்டு தேடுகிறார்கள், கிடைக்கிறார். அப்பொழுது கூட அவர் ஒரு வார்த்தை பேசல, மனைவியிடம் சரி நீங்க பாத்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னைய ரொம்ப பாராட்டின. அதை விட அவங்க பாருங்க, அவர்தான் ஆண்டவரை தூக்கி சுமந்த திருப்பேழை. ஆனாலும் அந்த இடத்தில் கூட அன்னை கொடுக்கிற முக்கியத்தை பாருங்கள். ஏன்பா இப்படி பண்ணிட்ட, உன் தந்தையும் நானும் தேடிக்கொண்டிருந்தோமே. இதுதான் அதான் அந்த குடும்பத்தில். அங்கே நாங்கள் எங்களை விட பிறரை உயர்வாத மதிக்கிறோம் என்கிற பண்பு எல்லா குடும்பத்துக்கும் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருக்குடும்பங்களாக மாறும். அத்தகைய குடும்பங்களையே ஆண்டவர் ஆசிக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்வோம். ஏன்னா அவரே நீதிமான் என்று 2 வார்த்தையில முடிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே நிறைய காமெலி சொன்னால் நல்லா இருக்காது. அவரை போல வாழ ஆண்டவரிடத்திலே வரம் கேட்போம். ஆமன். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாயிரைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாயிரைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டே உன்னை போல் மாற்றிடுவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாயிரைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த உமரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தகுதியற்ற எங்களையும் உம் பிள்ளைகளாக ஏற்று அன்பு செய்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், இங்கு குடியிருந்து ஜபிக்கின்ற உம்முடைய அன்பு மக்கள், இவர்கள் அனைவரையும் இவர்களது இதயத்தில் இருக்கின்ற வேண்டுதல்களையும்
உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவரது கணவரும் இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள், நல்ல மனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் ஒரு நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு தந்திரளவும் வென்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் மட்டுமே நாங்கள் பாவத்திலிருந்தும் எங்களை வாட்டி வருத்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை இந்த நாளில் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நமது பாவங்களை போக்குபவர் இவரே, நம்முடைய சுமைகளை சுமந்து கொள்பவரும் இவரே. இந்த செம்மறியின் விருந்து களைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருட்கொடைகள் இவர்களிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை தமாசியால் நிரப்புவாராக. ஆமென்.
இறைவனின் திட்டத்தில் நாமும் ஒரு கருவி என்பதை உணர்ந்து சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள்: ஜிஜேஎம் இருதயராஜ் அம்பாசமுத்திரம், திருமதி கே. பிலோமி ராஜ்குமாரி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக வேண்டி